ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, நான் அட்மின் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒரு மொபைலோட அன்பாக்சிங். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இப்போ கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் அப்படின்ட்டு ரெண்டுமே இல்லாமல் இந்த மிடில் லெவல் பட்ஜெட், அதாவது அபவ் 20,000 இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரேஞ்சில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மொபைல் அப்படின்ட்டு நீங்கள் நிறைய பார்க்கும்போது அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக இப்போ இந்த மொபைல் இல்லாமல் ஒரு லிஸ்ட்டே இருக்காது. IQOO Z5 5G இந்த மாடல் தான் நான் இப்போது அன்பாக்ஸ் பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. இது அமேசான்லேருந்து வாங்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 24,000 இது அவைலபிளாக இருக்குது. பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கிற சீசனில் இது ஒரு டிஸ்கவுண்ட்டில் போய்கிட்டு இருக்கு. ஒரு 2,000 கம்மி பண்ணி உங்களுக்கு கிடைக்குது. பட் நான் அதையும் விட கம்மியாக இதை வாங்கியிருக்கேன். அது எப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். உள்ளேருந்து எடுத்தோடனே அஃப்கோர்ஸ் அமேசானோட பில் இருக்குது. அண்ட் இது வேறு பார்த்தீங்கன்னா வேறு உள்ள வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது பாக்ஸ். இதான் நல்ல பாக்ஸ், நல்ல வெயிட்டாக இருக்குங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் இது மொபைலோட மேட் மற்ற மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது இதில். ஸோ ஓகே, இதை இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். கிராஸாக கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. நம்மளும் இதை கிராஸாக அன்பாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ மீன் கிராஸாக கட் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணுறேன். போட்டிருக்காங்க Z5. பாருங்க, நான் இந்த சீலை கட் பண்ணாமையே நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ வரும். இல்லை வராது, ஏன்னா நான் இந்த பக்கமும் கட் பண்ணல. நிறைய சொதப்பல். இப்போ வரும் கண்டிப்பாக. கிராஸான பாக்ஸ் தெரியுதா? கிராஸான பாக்ஸ். ஸோ இப்படி இருக்குது. இதை ஓப்பன் பண்ணோம்னா ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஓகே, இதில் வாரண்டி கார்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இதில் இதை நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க, இது பத்திரமா வச்சுக்கோங்க. இதில் வாரண்டி கார்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாரண்டி கார்டு. நெக்ஸ்ட்டு ஓகே, ஒரு டீசெண்டான ஒரு கேஸ். பட் இந்த கவர் நான் எப்படி யூஸ் பண்ண போகிறது, ஒரு கேஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அண்டு இது உள்ள இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓகே, இது உள்ள வேறு எதுவும் இல்லை. அண்ட் தென் மொபைல். இருங்க, மொபைல் நான் ஓரம் வச்சிடுறேன்.
44 வாட்ஸ்க்கான ஃப்ளாஷ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் சிக்கான கேபிள், சார்ஜ் பண்ணுற கேபிளும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம் எஜெக்டிங் டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. இங்கே வந்து இந்த IQOO அதை போட்டிருக்காங்க. அண்டு நல்லாவே ஸ்லிம்மாக இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சிம் கார்டு அதில் போட்டு போகிறேன். கார்டு இல்லைங்களா? ஓகே, இது வந்து நமக்கு தேவைப்படாது இனிமேல். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிம் 1, இங்கே சிம் 2 இருக்குது. இப்போ நான் போட்டு பார்ப்பேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா என்னோடய 2 சிம் கார்டையும் நான் அதில் போட்டுட்டேன். இங்கே சிம் 1 அண்ட் பின்னாடி சிம் 2. ஸோ வந்து நான் SD கார்டு யூஸ் பண்ண போகிறதில்ல, இன்டர்னலே நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ இதை இன்சர்ட் பண்ணலாம். இப்போது பேக் டு ஓகே, இருந்த இடத்துலையே வச்சாச்சுங்க மக்களே. இப்போ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ண வேண்டியது தான். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்கிற இந்த ஃபோன் தான் வந்து சாம்சங் கேலக்ஸி ஆன் 7 ப்ரோ. ஸோ இந்த ஃபோன் நிறைய பேர் இப்போ வச்சுருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பழைய மாடல் இது. நான் இந்த கவர் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச், அதாவது நான் சொன்ன அமேசானில் IQOO Z5 5G ஃபோனை வந்து எக்ஸ்சேஞ்ச். அண்டு பார்த்திங்கன்னா இது வந்து 4400 ருபீஸ்க்கு வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்சேஞ்சுக்காக. இது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா வந்து இது ரொம்ப பழைய மாடலு, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இன்ஃபேக்ட் இதுக்கு வந்து கேஸ் டெம்பர் பாருங்கள். டெம்பர் வந்து இதோட அக்யூரேட்டான டெம்பரே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இங்கே பாருங்கள் இந்த லென்ஸ்லாம் மறைஞ்சிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டெம்பர் இல்லை ஆக்சுவலாக. இந்த மாடலுக்கு டெம்பர் இல்லாதனால சாம்சங் கேலக்ஸிலேயே வந்து இதுக்கு ரிலேட்டடான வேறு ஒரு மொபைலோட கேஸை தான் மாட்டியிருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா செல்ஃபி கேமராவே வந்து சரியாகவே ஒரு பிளர்ராக தான் தெரியும். ஏன்னா இந்த கேஸ் இந்த டெம்பர் வந்து பாதி மறைச்சிட்ருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால் ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா அந்தளவுக்கு பழைய மாடல் இது. ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஃபேக்ட்ரி ரீசெட்லாம் பண்ணி பக்காவாக பண்ணியாச்சு. ஸோ அவங்க அப்போ கொடுத்த சாஃப்ட்வேர் இன்ஃபோலாம் இது. ஸோ இதே தான் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். 4400க்கு ஒரு எக்ஸ்சேஞ்சுன்னும் போது, அதுவும் இந்த மாதிரி பழைய மாடல் 4400க்கு இருக்கும்போது பெரிய விஷயம். ஸோ ஸ்லிம்மாக தெரியுதுங்களா?